ஒரு பொண்ணுக்கு தேவை ஃபஸ்ட்டு அம்மா, அது இல்லை. ரெண்டாவது நல்ல ஃபேமிலி, அது கிடையாது. மூணாவது நல்ல லைஃப், அதுவும் கிடையாது. அப்போது எனக்கு கடவுள் வந்து என்ன கொடுத்துருக்காரு, 2 பேர், 2 அடையாளம் எனக்கு. அது ஒரு அடையாளத்தை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் என் பசங்களுக்கு நான் தான். அவனுங்க எதுனா ஒரு தப்பே செஞ்சுட்டு வந்தால் கூட அந்த இடத்துல நான் போயிட்டு அவங்களுக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்குறதோ இல்லை நான் அந்த இதுக்கு சரி பண்ணுறதோ நான் நிற்பேன். இந்த இந்த நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு யார் தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருக்குமே. ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டது ஒன்றே ஒன்று தான், என்னது, அம்மா, அவ்வளோதான். அம்மா தான். நான் ஃபேமிலி வீட்டுக்கெலாம் யார் வீட்டுக்கும் ரொம்ப நான் போய் யார் வீட்லேயும் தங்க மாட்டேன், யார் வீட்லேயும் போய் உட்கார மாட்டேன், யார்கிட்டையும் போய் நின்று என்னோடய ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். மெயினாக ஏன் போக மாட்டேன்னா, என்னை வந்து சின்ன வயசில் எங்கள் வீட்டிலேயே சொல்லியிருக்காங்க, பிறந்த உடனே அம்மாவை முழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னது. அம்மா இல்லாத பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணுன்னு சொல்லி நம்மளை சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. எங்கள் சித்தியே சொல்லி, எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சியே சொல்லுவாங்க, எங்கள் அக்காவும் எல்லாருமே அந்த மாதிரி சொல்லிது. அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. அவங்கள்ட்டலாம் நம்ம போய் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க யார் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க? என் பையன் கொடுக்கணும், என் பையனுக்கு நான் கொடுக்கணும். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பையன். 2 பசங்க. எல்லாத்தையுமே இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், வந்ததுலேருந்தே எங்களை சிரிச்சு வான்னு சொன்னீங்க, அழகாக உட்காந்து என்ன கேள்வி கேட்டாலும் உடஞ்சிராமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கீங்க. தனியாக உட்காந்து என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? என்னடா கடவுளே, எதுக்கு என்ன படைச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுருக்கீங்களா? சில டைமில் உடஞ்சி போய் உட்காந்துருக்குறேன். அது வந்து நான் வெளியில் இது சொல்ல மாட்டேன். ஒரு 2% இருக்காங்க எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு, எடுத்த உடனே அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு. திட்டுறதா இருந்தாலும் சண்டை போடுறதா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணும். அப்புறம் உக்காந்துட்டு அழுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் நானே இது பண்ணிக்குவேன். ஒரு வார்த்தை சொன்னீங்க, என் பிள்ளைங்க வந்துட்டு அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, மாமா அப்படியெல்லாம் யாரையுமே கூப்பிட்டதே கிடையாது. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அம்மா. அம்மான்னு கூப்பிட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே, நம்மளை தாண்டி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கிட்டயா சொல்லணும்னு தோணும்ல? அப்படி சொல்லணும்னா நீங்கள் யாருக்கிட்ட சொல்லுவீங்க? அவனுங்க அவனுங்க எதனா தப்பு பண்ணிவிட்டு இல்லை பசங்க கூட எதனா சண்டை போட்டு வந்தாங்கன்னா, இவன் ஏன் இப்படி இருக்கான், இவனை சரி பண்ண மாட்டியா, இவனை கேட்க மாட்டியான்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவேன், பார்த்துக்கலாம் விடுமா, எனக்கு வேறு யாரும் கிடையாது, அவங்க தான் எனக்கு, அவங்கள எப்படிம்மா நான் பார்த்துக்கலாம் விடுமா, அந்த வயசு அந்த மாதிரி.